إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கியவனாகவும் மேலும் அல்லாஹ் என்ன நோக்கத்திற்காக இந்த ஜும்மா தொழுகையை நம்மீது கடமையாக்கினானோ அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றி முழு நற்பலன்களையும் அடையக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக நம் அனைவரையும் ஆக்கி தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து இந்த ஜும்மாவுடைய முதல் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய தலைப்பாக பிள்ளைகள் வளர்ப்பதில் பிழைகளை தவிர்ப்போம் என்ற தலைப்பே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. குழந்தை செல்வம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிற நிஅமத், அன்பளிப், ஃபித்னா என்று மூன்று விஷயங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறான். ஒன்று அன்பளிப்பு என்று சொல்லுகிறான். அது திருமறையினுடைய அஷூரா 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போது யஹபு லிமை யஷாஉ இனாசா வ யஹபு லிமை யஷாஉ ذுகூர். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை அன்பளிப்பு செய்கிறான். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை அன்பளிப்பு செய்கிறான். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானவ் வ இனாசா, அல்லது அவன் நாடிய அவர்களுக்கு ஆண் பெண் என்று கலந்து அன்பளிப்பு செய்கிறான். சொல்லிட்டு வயஜாலு மையஷாவு அகீமா, தான் நாடியவர்களை அல்லாஹ் ரெண்டும் குழந்தை கொடுக்காதவர்களாகவும் ஆக்குகிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இப்போ குழந்தை என்பது நம்மிடத்தில் அல்லாஹ் வழங்குகிற அன்பளிப்பு. இன்னொரு இடத்துல சொல்லுகிற போது அந்த குழந்தைகள் நிஅமத்துகள், அல்லாஹ்வுடைய அற்கொடைகள். இந்த அற்கொடைகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அதே இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற போது இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளை செல்வங்களும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுக்கு ஃபித்னா, ஃபித்னானா உங்களுக்கு சோதனையாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இப்போ குழந்தைகள் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருப்பது மூன்று மிக முக்கியமான விடயங்களாக சொல்லுகிறான். ஒன்று, அவன் நமக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறான், அற்கொடையை வழங்கியிருக்கிறான், சோதனையாகவும் கொடுத்திருக்கிறான். இந்த மூன்று மிக முக்கியமான பொருள்களில் இந்த குழந்தைகளை நாம் எடுத்துக்கொள்ளணும். இந்த குழந்தை கொடுக்கப்படாதவர்கள்ட்ட போய் கேட்டால் தான் அது எப்படி நியாமத்தாக இருக்கிறது என்பது உணர முடியும். ஒரு கல்யாணம் முடித்து ஒரு 20 வருடம் 30 வருடங்கள் கழித்து குழந்தை இல்லாமல் போனவர்களுக்கு உணரும்போது
இந்த உலக வாழ்க்கையை வெறுமையாக தெரியும். அவர்களுக்கு செல்வம் இருக்கும், அவர்களுக்கு மாட மாளிகைகள் இருக்கும், அவர்களுக்கு எல்லாமே இருக்கும் இந்த உலகத்தில். ஆனால் அதை நமக்கு பின்னால் அதைக்கு சொந்தக்காரமாக போகிற வாரிஸ், ஆண் வாரிசோ பெண் வாரிசோ இல்லையே என்ற ஏக்கம் இருக்கே, அது மிகப்பெரிய சோதனையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறான். அது இந்த உலகத்தில் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் இருக்கிறது. அது ஒரு சோதனை. நாளைக்கு மறுமையில் அவருடைய எண்ணங்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்க இருக்கிறான். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறணும், இல்லாதவர்கள்ட்ட போய் கேட்டால் இந்த பிள்ளை செல்வம் எவ்வளவு பெரிய பாக்கியமானது என்பதை உணர முடியும். எவ்வளவு பெரிய நியாமத்தாக அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கியிருக்கிறான். அப்படி வழங்கப்பட்டிருக்கிற நாம் அந்த குழந்தைகளை எப்படி பராமரிக்க வேண்டும், இந்த குழந்தைகளை எப்படி நாம் வளர்க்க வேண்டும், அதில் ஃபஸ்ட்டு இன்னொன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய காலத்தில் இந்த குழந்தைகளுக்கு இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார்கள். அமானிதம் என்கிறார்கள். இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு உடமையாக்குற மாதிரி சொல்கிறான். அன்பளிப்பு செஞ்சுட்டா நமக்கு சொந்தம் தானே, நேமத்து நமக்கு சொந்தம் தானே, அதே போல் சோதனை நமக்கு சொந்தம் தானே, இதெல்லாம் சொந்தம் என்று திருமறை வர்ணிக்கிறது. ஆனால் ஹதீஸில் போய் பார்க்குற போது அமானிதம், அமானிதம்ண்டா அது நம்ம இடத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பொருள். அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு 10,000 ரூபாயை கையில் கொடுத்து இதை வச்சிருங்க நான் திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னு வைங்க, அவர் அந்த பொருளை எப்படி வச்சுருப்போம், அந்த மாதிரி சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறாங்க. அந்த குழந்தைக்கு நோய்வாய்ப்படுகிறது. நோய்வாய்ப்பட்டால் அந்த வீட்டில் அவர் வீட்டுக்காரர் இல்லை, அவர் வெளியில் போயிட்டார். உடம்பு நிலை சரியில்லாத போதே வெளியில் போகிறாரு. போயிட்டு அவர் போனதுக்கு பின்னால் இந்த குழந்தை மௌத்தா போச்சு. மௌத்தா போன உடனே அந்த குழந்தைய ஒரு பாயில் சுருட்டி கொண்டு போய் வச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டாங்க, யார் வந்தால் அவர்கிட்ட சொல்லாதீங்க, என் கணவர்கிட்ட நானே சொல்லிக்கிறேன்னு. அதுபோல் அந்த கணவர்கிட்ட அவங்க சொல்லுகிற போது அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தாங்கன்னா, ஒருத்தர் ஒரு பொருளை நம்மிடத்தில் அமானிதமாக கொடுக்கிறார், மீண்டும் அவர் அந்த பொருளை கேட்டால் இந்த பெற்றுக்கொண்டவர் என்ன செய்யணும், திருப்பி கொடுத்துடணும். இல்லைன்னா ஒருத்தர் ஒரு பொருளை கொண்டு கொடுத்துருந்தாரு, இதை வச்சிருங்க நான் வாங்கிக்கிறேன், மீண்டும் அந்த பொருளை அவர் கேட்டார்னா இந்தாங்க அப்படின்னு திருப்பி கொடுத்துடணும். அதுபோல தான் அல்லாஹ் நமக்கு ஒரு குழந்தையை வழங்கி இருந்தான், அமானிதமாக கொடுத்துருந்தான், அதை திருப்பி எடுத்துக்கிட்டான், இதுக்கு நீங்கள் அப்படின்ற உடனே அமானிதம்ன்றே சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது நடந்ததுனால அமானிதமாக பாவிக்கப்பட வேண்டும். அமானிதம்டா அது மீண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி பாதுகாக்க கொடுத்துருக்கானோ அப்படி பாதுகாக்கணும். ஒருத்தர் ஒரு கொடுத்த பொருளுக்கு தக்கன பாதுகாப்போம். ஒருத்தர் ஒரு 5 பவுன் நகையை கையில் கொடுத்துட்டு நான் ஊருக்கு போயிட்டு வாங்கிக்கிறேன்டான்னு வைங்க, அந்த நகையை வீட்டில் இருக்கக்கூடிய மேசையில் வச்சுட்டு போயிடுவோமா, தூக்கி வச்சுட்டு போயிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றமா, அதை எடுத்துக்கொண்டு போய் பீரோவுக்குள்ளே இருக்கக்கூடிய பீரோவுக்குள்ளே லாக்கரில் வச்சு வசமாக பூட்டி வச்சுட்டு எப்போ அது இருக்கான்னு பார்த்துக்குருவோம். அதானே பாதுகாக்கிறதுனா அதுதான் முறை. அந்த மாதிரி பிள்ளைகளை பாதுகாருங்க. பிள்ளைகள விஷயத்தில் இந்த பேணிக்க வேணும். அது மீண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்குற போது அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன நோக்கத்திற்கு நம்ம இடத்துல கொடுத்தானோ அதை அப்படியே திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கணும். அவன் ஒன்றை கொடுத்துட்டு 10 பவுன் நம்மகிட்ட கொடுத்துட்டு மீண்டு கேட்டால் 10 பவுன் கௌரிங்க தூக்கி கையில் கொடுத்தோம்னு வைங்க, நான் கொடுத்தது என்னடா இப்படி திருப்பி கொடுத்துருக்குன்னு கேட்பாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய நேமத்தை தூக்கி கையில் கொடுத்துட்டு இந்த நேமத்தை பராமரிச்சுட்டு வாண்டா, அதை தகரட்டப்பா வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தா, அதை ஒன்றும் இல்லாத ஒரு 10 காசுக்கு பெருமானம் இல்லாத கொண்டு போய் திருப்பி கொடுத்தோன்னு வைங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே ரிசல்ட்டும் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இந்த குழந்தைகளை வளர்ப்பதில் மிக கவனம் எடுத்து அமானிதம் பேன்ற முறையை பதுங்க. நீங்கள் நான் 10 பவுனுக்கெல்லாம் தகுமானதில்லை பிள்ளை. நீங்கள் குழந்தை இல்லாத இடத்துல போய் கேட்டு பாருங்க, 10 கோடி ரூபாயை விட மிக மதிப்பு மிக்கது. அதுவும் தாண்டி நிற்பார்கள். ஏன் அந்த குழந்தை இந்த 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சலாம், ஆனால் குழந்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தா தான் என்பதை உணர்கிற போதுதான் அது 10 கோடியை விட விலை மதிப்பு மிக்க ஒரு பெரிய அமானிதத்தை அல்லாஹ் நம்ம கையில் கொடுத்துருக்கிறான். சரி, அதை எப்படி பராமரிக்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறணும். இதில் 2 இருக்கிறது. பெற்றோர்களுக்கே அந்த பொறுப்பு இருப்பதாக
சொல்லுபவர்களும் இருக்கிறார்கள். இல்லை, பெற்றோர்களுக்கும் பெற்றோர்களில் அந்த குழந்தையினுடைய பொருளாதாரத்திற்கு பெற்றவருடைய தகப்பனார் என்பவரும் அவருடைய வளர்ப்பு முறையில் ஒழுக்கங்கள் பேணி வளர்க்கிற முறைகளில் தாய்க்கும் கவனம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதுக்கு என்ன ஆதாரம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வாரிசுகளை நீங்கள் வறியவர்களாக விட்டு செல்வதை விட மன நிறைவுள்ளவர்களாக இந்த உலகத்தில் வறியவர்கள ஏழைகளாக விட்டு செல்வதை விட அவர்களை நல்லவர்களாக செல்வ நிலையில் விட்டு செல்வதுதான் சிறந்தது. அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க, பெத்தோம் விட்டுட்டோன்னு போயிடாதீங்க. அவர்களுக்கு என்று பொருளாதாரத்தை சேமித்து அவர்களை இந்த உலகத்தில் ஒரு தன்னிறை பெற்றவர்களாக விட்டுட்டு செல்வதுதான் சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதற்காக வேண்டி முழு உம்மத்திலேயும் நல்லா பாடுபடுகிறார்கள். உண்மையிலேயே இன்னைக்கு வெளிநாட்டில் நம்ம ஊரில் பாதிக்கும் மேற்பட்ட ஆண்கள் இருக்கிறார்கள், இருப்பாங்கல்ல. நான் சொல்றது கம்மி தான். பாதிக்கும் மேற்பட்ட ஆண்கள் வெளிநாடுகளில் இருப்பது இங்க இருக்கக்கூடிய அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் சம்பாதிப்பதற்கா? அதுனா அது ரொம்ப ஈஸி, அவங்க 2 பேருக்கு சம்பாதிக்கிறது. பிள்ளைகளை இந்த உலகத்தில் தன்னிறை பெற்றவர்களாக விட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நாடு விட்டு நாடு போய் உழைக்கிறாங்க. அங்கு போய் உழைச்சி விட்டு வீட்டுக்கு திரும்பி வருகிற போது வீட்டில் வந்து அவர்கள் சட்டி பொட்டியை கழுவி அவர்கள் சமைச்சு அவர்கள் சாப்பிட்டு படுத்து அவர்கள் எல்லாம் செய்கிறார்கள். ஒரே நோக்கம்தான், நம் பிள்ளைகள் தன்னிறை பெற்றவர்களாக பொருளாதாரத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான், வேற ஒரு நோக்கம் இல்லை. அதுக்காக அவர்கள் இழக்குகிற இழப்பு பெருசு, அது தனி சப்ஜெக்ட். அவர்கள் பெற்றோர்களை இழந்து அவர்களுடைய பெற்றோர்களை இழந்து அவர்களுடைய பெற்றோர்களை பார்க்காம கூட பிறந்த சகோதரிகளை விட்டு தன் கட்டிய மனைவியை விட்டு பெற்றெடுத்த நம்மளை விட்டுவிட்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு தனி மனிதனாக தனி நாட்டில் போய் தனி ஒரு ரூமில் போய் இரவெல்லாம் இரவை கழித்து விட்டு பகலெல்லாம் ரத்தம் சிந்தி உழைப்பது எதற்காக என்றால் இந்த ஒரே காரணம்தான். இந்த பிள்ளைகள் நாம் மௌத்தானதற்கு பின்னால் நம் காலத்திற்கு பின்னால் தன்னிறை பெற்றவர்களாக செல்வத்தில் இருக்கணும். இந்த ஒரு நோக்கத்துக்கு உழைச்சி கொடுக்கிறார்கள், இது செய்கிறாங்க. ஆனால் வழக்கு பொறுப்பேற்றிருக்கிற பெண்கள் இதை நம்ம சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரஜுலு ஒரு மனிதன் ராயியத்துன் ஃபி அஹ்லி பைத்தி ஃபி அஹ்லிஹா அவளுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளன் ஆவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் ஒரு ஆண்மகன் அர் ரஜுலு ஒரு மனிதன் அன் ராயியத்தி ஃபி பைத்திஹி அஹ்லி பைத்தி அவனுடைய குடும்பத்தினர்களுக்கு அவன் பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் அன்ஹும் அவர்களை பற்றி மறுமையில் அவன் விசாரிக்கப்படுவான். சம்பாரிச்சு கொடுத்தியா, அவர்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தியா, படிப்பதற்கு பணம் செஞ்சு கொடுத்தியா, ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தியா, அவர்களுக்கு என்னென்ன இந்த உலகத்தில் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தியா, என்னென்ன உலக தேவைகள் இருந்ததோ அத்தனை தேவைகளுக்கும் உழைத்து கொடுத்தியா என்று கணவனை பார்த்து ஒரு குழந்தையினுடைய தகப்பனாரை பார்த்து அல்லாஹ் கேட்க இருக்கிறான், விசாரிப்பான். அப்படி விசாரிச்சா ஓரளவு லால்பேட்டையில் இருக்கக்கூடிய மக்கள் தப்பிச்சுருவாங்க போல, ஏன்னா உழைக்கிறாங்க, உழைச்சு கொண்டு வந்து சேர்த்து கொடுக்குறாங்க. ஆனால் அடுத்து வருகிறது அல்மராத்து ஒரு பெண்மணி ராயியத்துன் அலா பைத்தி பாலிஹா வலதிஹி கணவனுடைய பிள்ளைகளுக்கும் அவனுடைய இல்லத்திற்கும் அவள் பொறுப்புதாரி ஆவாள். கணவனுடைய வீட்டிற்கும் கணவனுடைய பிள்ளைகளுக்கும் அவள் பொறுப்புதாரி ஆவாள். வஹுவ மஸ்ஊலுன் அன்ஹும் அவளை மஸ்ஊலுன் அன்ஹும் அவர்களை பற்றி விசாரிக்கப்படுவாள். எப்படி வளர்த்தென்று தாயத்தான் விசாரிக்கப்படுவான். தாயிடத்தில் இந்த கேள்வி வந்தால் நீங்க நாம சொல்லுகிற மாதிரி ஒரு 10 100 பவுண்டாக உங்க வீட்டில் இருக்கிற பாதுகாக்கிற மாதிரியா இந்த பிள்ளைகளை பாதுகாத்துட்டு இருக்கீங்க? காலையில் நைட்டு போயிட்டு 1 மணிக்கு வீட்டுக்கு வரான், ஏன்னு கேட்கறதுக்கு இல்லை. பொம்பளை பிள்ளைகளை கொஞ்சம் பொத்தி வச்சுக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளைகளை கண்டுகொள்வதே இல்லை. பொம்பளை பிள்ளைகளை கொஞ்சம் ஓரளவு பாதுகாத்து வச்சுக்கணும்ன்ற நினைப்பு. இந்த பாதுகாப்பு விஷயத்தில் ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளை போல ஆண் பிள்ளைகளையும் பாதுகாருங்கள். அவன் போறானே ஏன் 1 மணி வரைக்கும் அவன் எங்கே போகிறான், எங்கே வர்றான், என்ன செய்கிறான், அவனுக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆகுறது? டியூஷனுக்கு போனால் 1 மணி நேரத்தில் வந்துடுறான், ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூல் விட்டோன்னே வீட்டுக்கு வந்துடுறான், மதரசாவுக்கு போனால் விட்டோன்னே வீட்டுக்கு வந்துடுறான். ஆனால் தோப்புக்கு போனால் மட்டும் 1 மணிக்கு மேலே ஆகுதே.
அங்கே என்னதான் பேசுகிறான், என்னதான் நடக்குது என்று எந்த தாய்மாராவது கேட்டீங்களா, விசாரிக்கிறீங்களா, பயப்படுறீங்களா? நாளைக்கு அல்லாஹ் கேட்க போகிறான், என்னம்மா நீ உன் பிள்ளை போயிட்டு வந்தானே, ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சே, அதுக்கு பொறுப்பு யார், நீ ஏன் கேட்கலன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? நானும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா போகிறீங்க, அதான சொல்ல போகிறீங்க. நானும் உட்காந்து டிவி பார்த்து வீட்டில் இருந்தால் அதை பார்க்க விட மாட்டான் பைபிளில், அதனால அவன் போட்டான்னு விட்டேன். இந்த விஷயம் விட்டுருங்க. நாளைக்கு ரப்புல் ஆலமீன் கேட்பான், கண்டிப்பாக கேட்பான். இந்த பிள்ளையை எப்படி பாதுகாத்த என்று கேட்பான். ஆண் பிள்ளை விஷயத்திலையும் பெண் பிள்ளைகளுக்குடைய பாதுகாப்பை போன்று பேணி பாருங்க. அதை பாதுகாப்பு எந்த அளவுக்கு வளர்க்க வேண்டும் என்பதற்கு இப்படி விட்டுட்டு போய் நடந்த ஒரு சம்பவம் இருக்கிறது. அதாவது கணவனார் பிரிந்து வீட்டில் பெண்கள் மட்டும் இருந்து குழந்தைகளை வளர்த்த ஒரு சம்பவம் வரலாற்றில் இருக்கிறது. அற்புதமான வரலாறு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட நாள் கழித்தான் அவர்களுக்கு ஒரு குழந்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்த, வயது முதிர்ந்த காலத்தில். அதில் ஒரு பரீட்சை வச்சுவிட்டான், நீ கொண்டு போய் அனாந்தர பாலைவனத்தில் உன் மனைவியையும் குழந்தையை விட்டுட்டு வந்துருட்டான். சரின்ட்டு போயிட்டாங்க. கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது அவர்கள் அந்த மனநிலையே சூரத்து இப்ராஹிம்னு ஒரு சூறாவே இருக்குது, அதில் எடுத்து படிங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த மனநிலையில் அந்த இடத்துல இருந்தார்கள் என்பதை பார்க்கக்கூட முடியலை. பச்சிலம் குழந்தை, கட்டிய மனைவி, பச்சை அந்த 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 உடம்புக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பச்சை உடம்புடுவாங்க. குழந்தை பிறந்த அந்த காலத்தில் பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க. ஏன், உடம்பெல்லாம் புண்ணு, நம்மளை பெற்றெடுத்ததுக்காக வேண்டி அவ்வளவு காயங்களோடு வலிகளோடு குழந்தையும் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுட்டு வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு மக்காவுனுடைய வடக்கு புறமாக இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குக்கு வெளியே வந்து நின்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து விட்டு வந்தார்கள். வந்ததுக்கு பின்ன அந்த ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தையை எப்படி வளர்த்தெடுத்தார்கள், அந்த குழந்தை எப்படி வளர்ந்தது? அல்லாஹ்வுடைய பெரிய அருளால் அந்த குழந்தை மிக பொறுமைசாலியாக, மிக மிக ஒழுக்கசீலராக, உலகத்தில் உன்னதமான மனிதராக வார்த்தெடுக்கப்பட்டார். முழு பொறுப்பு முழு நன்மை யாரை போய் சேரும்? அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாத்தை போய் சேரும். கணவன் வந்து இப்படி பாலைவனத்தில் விட்டுட்டு போயிட்டானே என்று நொந்து நூலாகி அப்படியே உடஞ்சி போய் உக்காரல, அல்லாஹ்வுடைய கட்டளையா போயிட்டு வாங்க, அல்லாஹ் எங்களை பார்த்துக்கிடுவான் என்று பார்த்துக்கிட்டு அந்த அனாந்தர பாலைவனத்தில் உணர்ந்து செயல்பட்டார்கள். அந்த குழந்தையை வளர்த்தெடுத்தார்கள். அந்த குழந்தை எப்படி வளர்ந்துச்சு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வளர்ந்தார்கள், பிற்காலத்தில் அவர்கள் வளர்ந்ததனுடைய விதத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இப்ராஹிம் இஸ்மாயில் நபி அவர்கள் உழைக்கும் தருவாயை அடைந்தவுடன் போயிட்டாரு, மீண்டும் அல்லாஹ் நாடுகிற வரைக்கும் திரும்பி வரலையாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மீண்டும் அல்லாஹ் எப்போ நானா அப்போ தான் பைத்துல் முகத்தஸ்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பலஸ்தீன்ல இருந்து மக்காவுக்கு வருகிறார். அன்னைக்கு அப்படித்தான பயணம் இருக்கும், ரொம்ப நெடுந்தூரம், பயண வசதிகள் இல்லாத காலம். நடந்து வந்து மீண்டும் பிள்ளையையும் மனைவியும் பார்க்க வருகிறார்கள். எதுக்கு வருகிறார்கள்? சும்மா பார்த்துட்டு போன்னு வரல, அல்லாஹ்வுடைய கட்டளை உன் பிள்ளையை குர்பானி கொடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கனவு வருது, பிள்ளையை குர்பானி கொடுக்குற மாதிரி. அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வருகிறார். வந்து இஸ்மாயில் நபியை பார்த்து கேட்கிறார்கள், யா புனைய, பிள்ளையே, இன்னி ராய்து ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபன்துர் மாதா தரா, என் பிள்ளையே, உன்னை நான் அறுத்து பலியிடுமாறு கனவு கண்டேன், அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? அப்படியே கொஞ்சம் தூக்கி நமக்கு போடுங்க, நம்ம அம்மாவையும் நம்மளையும் ஒரு அனாந்தர பாலைவனத்தில் விட்டுட்டு நம்ம வாப்பா போயிட்டார். அவர் என்னத்துக்கு போனாரோ அல்லாஹ்வுடைய கட்டளை போயிட்டார். திருப்பி ஒரு வாலிப வயசு அடைஞ்சோடனே வர்றாரு. வந்தோடனே இவர் தான் அவங்க பான்றாங்க. அவர், நான் சும்மா உங்களை பார்த்துட்டு போனலாம் வரல, முக்கியமான ஒரு விஷயமா வந்திருக்கேன், அல்லாஹ் எனக்கு கனவுல சொன்னால் அறுத்து பலியிடணும், வா உனைய குர்பானி கொடுக்கணுன்றாரு. நம்மால் எப்படி வளர்த்துருப்பாங்க, அதை விடுங்க. இந்த அறுத்து குர்பானி கொடுக்கறதுக்கு இல்லை, தொழுகையாளியாவது வளர்த்துருக்கிறோமா? அவர் இஸ்மாயில் நபி கட்டுப்பட்டு குர்பானி தலையை கொடுக்க போனார். நம்ம குழந்தை, நம்ம கணவன், உங்களுடைய கணவன்மார்கள் உங்களுக்கு விட்டு சென்ற இந்த பிள்ளைகளை ஐவேளை தொழுகை உடையவர்களாக மாற்றிருக்கிறீர்களா? எப்படி மாற்றிருக்கிறீர்கள் என்றால், அவர்களுக்கு எல்லா செல்வத்தையும் கொட்டி கொடுத்திருக்கிறீர்கள். கணவனார் உழைச்சு கொடுத்த எந்த கஷ்டத்தையும் அவர்களுக்கு சொல்லி கொடுக்காமல், பெரிய போன் வேணுமா வாங்கிக்க, பைக்கு வேணுமா வாங்கிக்க, பெரிய நல்ல உயர்தர ஆடை வேணுமா வாங்கிக்க,
நல்ல உணவுகள் வேணுமா, முடிஞ்சா சமைச்சு போற, முடியலையா காசு எடுத்துட்டு போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்க, எல்லாம் வச்சுக்க, ஆனால் என்ன தொந்தரவு பண்ணாத, மார்க்கத்தில் எப்படி வேணாலும் இருந்துக்க, அது உனக்கு பார்த்துக்க என்று விட்டு இருக்கிறோம். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஒரு பிள்ளையை பெற்றவர்கள் இழந்திருக்கிறார்கள். ஒரு பிள்ளையை பெற்று கண்ணு கருத்துமாக வளர்த்து இதே லால்பேட்டையில் பெருநாளை கொண்டாட முடியாம போச்சா இல்லையா? பெருநாளோடு நைட்டு ஆக்சிடென்ட். என்ன கார் ரேஸ் போனார்கள், என்ன அவருக்கு என்ன பயிற்சி கொடுத்து உலக சுத்துல கார் ரேஸ் பந்தயத்துக்கு அனுப்புனீங்க, வந்து பார்த்தா கடைசியில் செல்வமும் போய் நேமத்தான பிள்ளையும் போனதான் மிச்சம். இப்படி நிறைய சொல்லி கொண்ட நம்ம ஊருக்கும் நடக்கிறது. இந்த அடாவடித்தனத்தை விடாதீங்க. நீங்க நல்ல உணவளிங்கள், நல்ல உடை உடுத்தவைங்கள், அதோடு சேர்த்து மார்க்கத்தில் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள், அவர்களுக்கு மார்க்கத்துக்காக என்ன பிரார்த்தனை பண்ணியிருக்கிறீர்கள்? அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் பிரார்த்தனை பண்ணார்கள். எங்க நின்று கொண்டு, அந்த மக்கமா நகர்ல நின்று கொண்டு ஒரு துவா செய்கிறார்கள். அந்த துவா, ரப்பி இஜல் ஹாதல் பலதல் ஆமினா, இறைவா இந்த ஊரை பாதுகாப்பு மிக்கதாக ஆக்கு, வஜ்னுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் காப்பாற்று கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த துவா எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இந்த துவா தான் பிற்காலத்தில் வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திற்கு பின்னால் வந்த நபிமார்களில் எல்லோரும் இவர்களுடைய சந்ததி தான். இந்த துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு பின்னால வந்தார்களே, வந்தவர்களில் எல்லா நபிமார்களும் இந்த சந்ததி தான். ஒன்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கோத்திரம் அல்லது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கோத்திரம். துவா எப்படி போடுறாங்க பாருங்க, என்னை மட்டும் என் பிள்ளைகளை காப்பாத்து. எத்தனை பெற்றோர்கள் செஞ்சிருக்கிறோம். சரி, இன்னொரு துவா செஞ்சார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா தகப்பல் துஆ, இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் உன்னை தொழக்கூடியவர்களாக ஆக்கு, தொழுகை நிலைநாட்டுபவர்களாக மாற்று, எங்களுடைய துவாக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். இந்த துவாவை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செஞ்சிருக்கிறீங்களா? எத்தனை துவா பெற்று பிள்ளை பெற்றுட்டோம், இந்த பிள்ளைக்காக என்ன துவா செய்யணும்? இஸ்மாயில் இந்த இன்னியும் பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துவா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேர்ச்சை பண்ணிவிட்டாங்க. எனக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் நேர்ச்சை பண்ணிறாங்க, இன்னி நதர்துலக மாஃபி பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி, நான் என் வயிற்றில் இருக்கிற குழந்தையை உனக்காக நேர்ச்சை செய்கிறேன், நீ ஏற்றுக்கொள்வாயாகட்டாங்க. செஞ்சு முடிச்சா குழந்தை பெத்தெடுக்கிற போது அந்த பெண் பிள்ளை பிறக்குது. ஆண் பிள்ளைன்னு நினைச்சிட்டு நேர்ச்சை பண்ணிட்டாங்க, பெண் பிள்ளையா போச்சு. பெண் பிள்ளையா போனாலும் அவர்கள் செய்த துவா என்ன தெரியுமா? ரப்பி இன்னி அஊது பிக மின் ذُرِّيَّتِي மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ரப்பி அஊது பிக மினஷ் ஷைத்தான், இவளையும் இவருடைய சந்ததியையும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பளி என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் துவா செய்கிறார்கள். இந்த வசனத்தை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதனால தான் பிறக்கிற போது ஒவ்வொரு குழந்தையையும் ஷைத்தான் தீண்டினான், இல்லா ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தீண்டல. ஏன்? இவளையும் இவளுடைய சந்ததியையும் ஷைத்தானிடம் இருந்து காப்பாற்று என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருடைய துவா, பெற்றெடுத்த அந்த வழியோடு அவர்கள் செய்த பிரார்த்தனை, இந்த குழந்தையும் இவருடைய சந்ததியும் ஷைத்தானை விட்டு காப்பாற்றுன்னு கேட்டார்கள். அல்லாஹ் பொருந்திக்கிட்டான். அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஷைத்தானால தீண்ட முடியலன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நாம் செய்கிற துவா அவ்வளவு வேல்யூ மிக்கது, அவ்வளவு கேரண்டி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், இலைவா பிள்ளை சுட்டியா இருக்கிறானா சபிக்கிறோம். நம்மால் துவா செய்வாங்கன்னு பார்த்தா அவன் செய்கிற சேட்டைகளுக்கு சுட்டி பய விளங்க மாட்டான். அவனுக்கு சபிக்கிறதான், நாசமா போனவனே இங்க வாடா, வீணா போனவனே இங்க வாடா, கூப்பிடும் போதே நாசமா போனவனே வீணா போனவனே அவனே இவனே. பிள்ளைகளை இந்த சபிக்கிற குணம் இருக்கே மோசமானது. அதுவும் தாய்மார்களுடைய சாபம் மிக மிக மோசமானது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வரலாற்றில் இப்போ சமீப காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். நம்ம மக்கத்து ஹரம் இமாம் சுதைசி அவர்களுடைய கிராத்து யாருக்கு பிடிக்காது? உலகத்திலேயே இன்னைக்கு உலக அளவில் ஃபேமஸ் ஆகிருக்கிறார். கிராத் மூலமா நிறைய இமாம்கள் தொலை வைக்கிறார்கள். ஆனால் சுதைசி இமாமுடைய கிராத்துக்கு அவ்வளவு பேர்கள் அவருடைய வாய்ஸுக்கு மயங்க வைத்திருக்கிறார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்படி அந்த இமாம் பேட்டி கொடுக்கிற போதெல்லாம்
ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இரஹம் உம்மி, என் தாய்க்கு யா அல்லாஹ் அருள் புரி. அப்ப இது அவங்கள்ட்ட கேட்குறாங்க, பேட்டி எடுப்பவர்கள் கேட்குறாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே, என்ன காரணம்? நான் சின்ன வயசில் ரொம்ப சுட்டி பயலாக இருந்தேன், ரொம்ப மக்காக இருந்தேன். அதாவது அதிகமான அறிவில்லாத பிள்ளைகளாக இருந்திருக்கிறாரு. அது சில பிள்ளைகள் சொன்னால் உடனே புரிஞ்சுக்கிறோம், சில பிள்ளைகள் கொஞ்சம் லேட்டாக புரியும், சில பிள்ளைகளுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. இவர் அந்த மாதிரி இருந்திருக்கிறார், கொஞ்சம் லேட்டாக புரிகிற மாதிரி இருந்திருப்பார் போல. ஆனால் எல்லோரும் என்ன சொன்னார்கள் என்றால், இவன் ஒன்றும் இல்லாதவனா போயிடுவான், இவன் ஒன்றும் தேடி வரமாட்டான் என்று சொல்வார்கள். ஆனால் என் தாய் சொல்லுவார், கவலைப்படாத, தக்குன் இமாமன் ஃபில் ஹரம், ஒரு நாள் நீ ஹரமுலே இமாமாக இருப்பாய், கவலைப்படாமல் வாழரு, கவலைப்படாமல் சேட்டை செய்யா செய், அப்படிதான் இருப்ப, உன் வயசு அப்படி, சேட்டை செஞ்சா செய், ஆனால் கவலைப்படாது, அல்லாஹ் உன்னை வீணாக்க மாட்டான். இந்த நம்பிக்கை ஊட்டி இருக்கிறோமா நம்ம பிள்ளைகளுக்கு? அவனை பார்த்தாலே அவன் மேலே என்ன கவலைன்னா அவனுடைய எதிர்காலம் என்னமாகும் என்று கவலை, ஆனால் அவனுடைய மார்க்கம் என்னமாகும் என்று கவலைப்பட்டிருக்கிறோமா? அப்படி கவலைப்பட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வையுங்கள். தாய்மார்கள் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள. அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெற்றோர்களுக்கு ஒரு கட்டளை போடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எல்லா வசனங்களும் எப்படி இருக்கும்டா, உங்களை காப்பாத்திக்கங்க இருக்கும். இங்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரத்யேகமாக மூமின்களை அழைத்து சொல்லுகிறான், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த ஈமான் கொண்டவர்கள் ஈமான் கொண்ட தகப்பனையும் சேரும், ஈமான் கொண்ட தாயையும் சேரும். தகப்பனார வேலைக்கு போயிட்டாரு, வெளிநாடு போயிட்டாரு, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 10 மாதம், 1 வருஷம், 5 வருஷம்லாம் வந்து வர்றாங்க. இந்த தாய்மார்கள் உங்களுக்கு இந்த கட்டளை என்ன எடுத்திருக்கிறீர்கள்? நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைதான், 10 மாதம் சுமந்து இருக்கிறீர்கள், நீங்கள் உயிரை பணயம் வைத்து பெற்றெடுத்த பிள்ளை, நீங்கள் 2 வருஷம் பால் ஊட்டிய பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் நாளைக்கு நரகத்தில் எரிகொல்லிகளாக மாறினால் என்ன பார்த்து கொண்டிருக்க சகிக்குமா? இந்த உலகத்தில் இன்னொருத்த தன்னை பிள்ளை அடிச்சிட்டாலே கொந்தளிச்சு போய் வர்றீங்க, அது எப்படி அடிக்கலாம்? ஒரு ஆசிரியர் அடிச்சுட்டா கூட அவ்வளோ கோவம் வருது. நம்ம ஊரில், மற்ற ஊரில் விட இந்த ஊரில் நான் பார்த்ததுல ஆசிரியர்கள் அடித்தா ஓரளவு அப்படியே ஏப்பா அடித்த காரணவாரிகளை கேட்பாங்க, அவன் மக்கா இருந்துட்டு போகிறான், நீயே அடித்த அப்படின்னு வர்றீங்க. ஆனால் அந்த குழந்தை நாளைக்கு நரகத்தில் எரிபொருளாக மாறுற அளவுக்கு தம் அடிக்கிறானே, தண்ணி அடிக்கிறானே, உட்காந்து கொண்டு கஞ்சா அடிச்சுட்டு இருக்கானே, உட்காந்து கொண்டு பல்வேறு காரியங்களில் மார்க்கம் தடை செய்த காரியங்களை மிக சுலபமாக செய்து கொண்டிருக்கிறார்களே, இதுக்கெல்லாம் அவர்கள் எங்கே போக போகிறார்கள்? அதையெல்லாம் விட அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள்? அல்லாஹ் ரசூலை பற்றி என்ன சொல்லிக் கொடுத்தீர்கள்? எந்த தொழுகை முறை கூட இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால ரொம்ப கவனமாக அல்லாஹ் பிள்ளைகளை பற்றி தாய்மாரிடத்தில் விசாரிக்கப்படுகிற நேரத்தில் இதெல்லாம் கேட்பான். தொழுகை கற்றுக் கொடுத்தியா? தொழுகை பழகி கொடுத்தியா? நீங்கள் தாய் எப்படி இருக்காலும் அப்படிதான் குழந்தை மாறும். குழந்தை அரபியில் சொல்லுவார்கள், அல் உம்மு மதர்சத்துல் ஊலா, முதல் பாடசாலை தாய் தான், அடுத்து தான் மற்றவர்கள். நீங்கள் தாய் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி குழந்தை வளர ஆரம்பிச்சிடும். தாய் தொழக்கூடியவர்களாக இருந்தால் குழந்தை தானாக தொழக்கூடியவராக மாறிடும். தாய் குரான் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் குழந்தை தானாக குரான் ஓதக்கூடியவராக மாறும். குழந்தையை திருத்துறதுல தாய்க்கு அவ்வளோ பங்கு இருக்கிறது. அதனால் ரொம்ப கவனமாக 2 மார்க்கத்தை பற்றி ஒன்று துவாவை, 3 துவா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தாய்மார்கள் கற்றுக்கொள்ளுங்கள். 1 பெற்றோர்கள் கற்றுக்கொள்ளுங்கள். 1 நம்முடைய பிள்ளைகள் ஷிர்க் வைக்காத பிள்ளைகளாக இருந்தால்தான் நரகத்தினுடைய எரிகொலிகளாக மாறாமல் இருக்க முடியும். அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துவா, ரப்பி ஜல் ஹாதல் பலத் ஆமினன், அதை கூட விட்டுருங்க, வஜ்னூபனி வ பனிய அன் அஅபுதுல் அஸ்னாம், வஜ்னூபனி வ பனிய அன் அஅபுதுல் அஸ்னாம், 3 வார்த்தை தான், வஜ்னூபனி வ பனிய அன் அஅபுதுல் அஸ்னாம், என்னையையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் காப்பாற்று. 1. 2வது துவா, ரப்பி ஜஅல்லி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தக்கப்பல் துவா என்ற துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தது. அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது, ரப்பி இன்னி உயூதுஹா பிக்க வ ذُرِّيَّتَهَا மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இறைவா இவளையும் இவளுடைய சந்ததிகளையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்று என்று செய்தார்கள்.
அது விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு காப்பாற்று என்று கேட்டார்கள். அந்த துவா எங்கே வரைக்கும் போச்சு என்று சொன்னோம். இந்த மாதிரி அடுத்து அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு முயற்சிகள் செய்யுங்கள். இது ரொம்ப முக்கியமானது. மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு என்ன வழிகள் இருக்கிறது இன்னைக்கு என்றால் 2 வழி இருக்குது. ஒன்று நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம், இன்னொன்று மக்தப் மதர்சாக்களை நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்த வழியாக ஒவ்வொரு பள்ளியிலும் மக்தப் இருக்கிறது. ஆணுக்கும் இருக்கிறது, பெண்களுக்கு குழந்தைகளுக்கும் இருக்கிறது. 2 வகை குழந்தைகளுக்கும் மக்தப்புகளை உருவாக்கியிருக்கார்கள். இந்த மக்தப்புக்கு அனுப்புகிற விஷயத்தில் தாய்மார்களுக்கு நிகர் தாய்மார்கள் தான். ஸ்கூலுக்கு போகும்போது போய் பாருங்களேன், குளிக்க வைக்கிறது என்ன, நல்ல ட்ரெஸ்ஸை போடுறது என்ன, தலையில் எண்ணெய் தேய்ச்சி விடுறது என்ன, சீவி விடுறது என்ன, ஷூ மாட்டி விடுறது என்ன, டை கட்டி விடுறது என்ன, அப்படி பார்க்க பளிச்சுன்னு வந்து நிற்பான். பொம்பளை பிள்ளைகளாம் அப்படி தான் வந்து நிற்கும். இல்லை மக்தப்புக்கு வர பிள்ளைகளை பாருங்களேன், 7 மணிக்குன்னா 7 மணிக்கு தான் எழுப்புறது. 7 மணி ஆச்சு எந்திரி, எந்திரிச்சானே ஒரு மூஞ்சி கீஞ்சி கழுவி விடுவான், அதுவும் கிடையாது. நல்ல சட்டை ட்ரெஸ்ஸை போட்டு விடுவான், அதுவும் கிடையாது. அவன் எப்படி இருந்தானா அப்படியே தூக்கி ஜூஸை கொடுக்குறது, அதை தூக்கிட்டு அப்படியே வந்து நிற்கிறான் முன்னாடி. என்ன அஸ்ஸலாமு அலைக்கும், எங்கடா ஓத வந்த அப்படின்னு சட்டை இங்கே தூக்கிட்டு நிற்கிது. ஆள் மூக்க ஒரு பக்கம் துடைக்காமல் மூஞ்சியம் கழுவாமல் அப்படியே வந்து நிற்கிறான். ஏன் இவ்வளோ அலட்சியம்? ஒரு குரானை படிக்க போகிற பிள்ளைக்கு எழுப்பி ஒரு டீயை போட்டு கொடுத்து சாப்பாடு ஊட்டி எத்தனை வேலை கவனிக்கிறீங்க, அவ்வளவு தப்புன்னு சொல்ல. அதில் 1% ஆகுது. எந்திரிச்சு டீயை போட்டு கொடுத்து சுறுசுறுப்பாக்கி மூஞ்சியை கழுவி நல்ல மூஞ்சியை பவுடரு கூட அடித்து பிள்ளை இந்தாடா போய் நல்லா ஓதிட்டு வாடா என்று அனுப்புங்களேன். அப்படி அனுப்பி விட்டு பாருங்களேன், அவனுக்கே ஒரு சரி போயிட்டு வந்துட்டானே, வந்த பின்னாடி இன்னைக்கு என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க, ஸ்கூலில் ஹோம்ஒர்க்கு நைட்டு 10 மணி வரைக்கும் பண்ணுறாங்க. சரி போயிட்டு வந்துட்டானே, போயிட்டு வந்தவனுக்கு இன்னைக்கு என்ன பாடம் ஓதுன காட்டுன்னு சொல்லுங்களேன். நாங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஒரே பாடத்தை 3 நாள் தொடர்ந்து வச்சு விட்றோம். எதுக்கு தெரியுமா? தெரியாமலாம் இல்லை, இவங்க வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு கண்டுக்கிறதுக்கு. ஆனால் அவங்க வீட்டில் சரி இந்த பிள்ளை ஏன்டா தினமும் இதே படிச்சுட்டு வரேன்னு கேட்கணும்ல. அந்த ஒரு வரி 1 வாரமாக அப்படியே வர்றைய என்னடா ஆச்சுன்னு கேட்கணும்ல, கண்டுக்கணும். போயிட்டு வந்துட்டியா, ரைட்டு முடிஞ்சு போனால் அனுப்பி விட்டா, ஏதோ கடமைக்கு இங்கே இருந்தால் பிரச்சனை அப்படின்ற நிலைக்கு வராதிங்க. அனுப்பி விட்டீர்களா, வந்தவர் ஓதுனானா, என்ன ஓதுன, இன்னைக்கு என்ன துவா சொல்லி கொடுத்தாங்க, இன்னைக்கு என்ன அல்லாவை பற்றி சொல்லி கொடுத்தாங்களா, ரசூலா பற்றி சொல்லி கொடுத்தாங்களா, ரசூலாவுடைய வாழ்க்கை தாயார் பேர் என்ன, ஒன்னொன்னாக நீங்களும் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு தான் மக்தப். அது மல்டிபிளஸ் மக்தப் சும்மா ஏனோதானத்துக்கு உருவாக்கல. கடுமையான முயற்சிகளுக்கு பின்னால் முன்னோர்கள் ஒரு மல்டி பர்பஸாக உருவாக்குனது தான். நீங்கள் இவர் வந்தால் புள்ள கற்றுக்குருவான், புள்ள கற்றுட்டு போய் வீட்டில் சொல்லி கொடுப்பான், வீடே ஈமானிய குடும்பமாக மாறும் என்பதற்காக கற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட மக்தப்புகளுக்கு பிள்ளைகளை அனுப்புங்கள். அந்த பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் நல்ல பிள்ளைகளை 3 தான் இன்னைக்கு அடிப்படையாக சொல்லியிருக்கிறோம். துவா செய்யுங்கள். 2வது அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்புல ஒழுக்கமுள்ளவர்களில் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் விட்டு கற்றுக்கணும். 3வது மக்தபுக்கு கவனம் எடுத்து அனுப்புங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதா ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்லடியார்களே, இன்றைய நேரம் என்ன நேரம்? இன்றைய நாள் ஏதோ புத்தாண்டு பிறந்த நாள்ன்றாங்க, அப்படி தானே? புத்தாண்டு பிறந்த நாள் என்று சொல்லி இஸ்லாத்திற்குள்ளேயும் அதற்குரிய கொண்டாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு நாள் என்பது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறா? நல்ல நாள் கெட்ட நாள் என்ற எந்த வகை பாகுபாடும் ஒரு நாளுக்கு கிடையாது. அதே போல் புத்தாண்டு என்பது கிறிஸ்துவர்கள் கொண்டாடுகிற நாள். அதை இன்னைக்கு உலக அளவுக்கு பரப்பிட்டார்கள். ஏதோ நியூ இயர் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கி உலகத்தில் அளிக்கப்பட்டு இருக்கிறது, வெறும் கொண்டாட்டங்களுக்காக மட்டுமே. அதே போல் அது ஒரு பெரிய வைராக்கிய தினமாக, நம்முடைய வாழ்க்கையை மாற்றப் போகிற தினமாக இன்றைய நாளில் இவ்வளவு நாங்கள் உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் என்பது போன்று பல்வேறு பிரச்சனை செயல்பாடுகளை இந்த நாட்டில் கொண்டு வந்திருக்கிறது. முஸ்லீம்களும் அப்படியே மெல்ல 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 நகர்ந்து நான் வந்த காலத்திலலாம் பார்த்தா ரோட்டில் நின்று பெண்கள் எழுதி கொண்டு இருந்தார்கள், ஹாப்பி நியூ இயர்னு எழுதிக்கிட்டு இருந்தாங்க ரோட்டில். என்னடா நான் பார்த்து என்னடா இது, நம்ம பெண்கள் இங்கே போய் ரோட்டில் நைட்டு 12 மணிக்கு நிற்கிறாங்க.
பார்த்தா வெடி போடுறாங்க டம்மு டும்முண்டு. என்னடா இங்கே எங்கடா இந்த இவங்களாம் கற்றுக்கிட்டாங்கன்னு பார்த்தா இது எல்லாம் மாற்று மத கலாச்சாரம். எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள், இது எதுவுமே நமக்கு இல்லை. நமக்கு அப்படிப்பட்ட நாளை சொல்லவே ரசூலுல்லாஹி சொல்லலை. ஒவ்வொரு நாளும் மூமினை பொறுத்த வரைக்கும் காலையில் எந்திப்பதே வாய்ப்புக்கு தான். இந்த உலகத்தில் மீண்டும் தூங்க போகிற வரைக்கும் எவ்வளோ அமல் செய்ய போகிறோம் என்ற ஒரு சோதனைக்காகத்தான் அல்லாஹ் அனுப்புகிறான். ஒவ்வொரு நாள் காலையிலும் எதுக்கு தான் அனுப்புகிறான்? அல்லாஹ் சொல்லுகிற போதே அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, ஒவ்வொரு ஆன்மாவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூங்குகிற போது கைப்பற்றி கொள்கிறான். அப்படி தூங்குகிற போது